உளவுத்துறை அறிக்கை. 32 பக்க உளவுத்துறை அறிக்கையில 261 குற்றவாளிகள் பாஜகவுடைய தலைவர்களாக நீங்க நியமித்திருக்கிறீர்கள். 1977 வழக்கு. எவ்வளவு வழக்கு? 1977 வழக்கு. இவர் என்ன ஐபிஎஸ் ஆபீசர்? கர்நாடகாவில் என்ன வேலை பார்த்திருப்பார்? கர்நாடகாவில் சட்டம் ஒழுங்கு கெட்டு போனதுக்கும், கர்நாடகாவில் கல்புர்கி எழுத்தாளர்கள் கௌரி லிங்கேஷ் இவர்கள்லாம் பின்னணியில யார் இருக்காங்க இனிமே தான் ஆய்வு சொல்ல போறேன். கர்நாடகாவுடைய அரசு கிட்ட கேட்க போறேன். இங்க ஒருத்தர் அங்க ஐபிஎஸ் இருந்தவர் இவ்வளவு அட்டூழியம் பண்ணிட்டு இருக்காரு, வாய்க்கு வந்த மாதிரி ரொம்ப பேசுறாரு. அது என்னங்க நடந்தது கர்நாடகால? எதற்காக திடீர்னு அவர் ராஜினாமா பண்ணார்? இதெல்லாம் ஆய்வு பண்ணணும். இப்போ அவருடைய அரசியல் வாழ்க்கை எல்லாரையும் மிரட்டிட்டு வந்தார்ல, காங்கிரஸ் கிட்ட இருக்கு. நான் போயிட்டு ஒரு புகார் கொடுத்து காவல்துறை கிட்ட ஹேட்ரட் ஸ்பீச் டெஃபமேஷன் கொடுக்கலாம். இங்க எஸ்சி யானியை ரொம்ப வலிமையா மாண்பு முதலமைச்சர் போட்டிருக்கார், அங்க கொடுக்கலாம். கொடுத்தா உன் நிலைமை என்ன ஆகும்? மகாத்மா காந்தியை சுட்டுக் கொல்லும் பொழுது ராம் ராம் என்றார், மன்னித்து விட்டு விடுங்கள் என்றார். நாங்க அந்த வழியை வந்தவங்க. உன்னை தொடர்ந்து மன்னிச்சிட்டு இருக்கோம். ஆனா மக்கள் உங்களை மன்னிக்க மாட்டார்கள். மக்கள் மன்னிப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. துக்க வீட்டில் போனா என்ன பேசணும், திருமண வீட்டில் என்ன பேசணும், எதுவுமே தெரியாத ஒரு அரசியல்வாதி அண்ணாமலை இருக்கீங்க. இதுதான் உங்களுக்கு கடைசி எச்சரிக்கை. இந்திரா காந்தியை பத்தி பேசுறாரு, ராஜீவ் காந்தியை பத்தி பேசுறாரு. அதே இந்திரா காந்தியை பத்தி அறகுறையா அறவேக்காடா அரசியல் பண்ற அண்ணாமலை படிக்கணும். இந்திரா காந்தியை பத்தி வாஜ்பாய் என்ன சொன்னாரு? அம்மா துர்கா தேவினார், இந்த தேசத்தின் துர்கா தேவினார். இத படிக்காம எமர்ஜென்சி இந்திரா காந்தின்னு வாய்க்கு வந்த மாதிரி பேசினார். தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் விமானத்தில் தப்பிக்க முயற்சி செஞ்சார் என்றார். அதே ராஜீவ் காந்தியை பத்தி என்ன சொன்னாரு? வாஜ்பாய் அவர்கள் பாராளுமன்றத்தில் எனக்கு உடல்நிலை சரியில்லை என்றை புரிந்து கொண்டு என்னுடைய மேல் சிகிச்சைக்காக ஒரு குழுவிலை அமைத்து அமெரிக்காவுக்கு அனுப்பினார். நன்றி சொல்ல கடமைப்பட்டுகிறார். இந்த வரலாறுலாம் தெரியும் அண்ணாமலைக்கு. வாஜ்பாயை மதிக்காதவர்கள், வாஜ்பாயை ஒரு தலைவராக ஏற்றுக்கொள்ளாதவர்கள், இந்த RSS சங்கிகள் சொல்வதெல்லாம் கேட்டுக்கொண்டு இங்க வாய்க்கு வந்த மாதிரி உளர்றாரு. இது அவருக்கு நல்லது இல்லை. நாங்கள் வாதம் பண்றதுக்கு வரோன்றோம். ஒன்னு அவர் வரமாட்டேன்றார், இல்ல நான் கமலாலயம் வர தயாரா இருக்கேன். என்னைக்குன்னு பிரஸ் கூப்பிடுங்க, பிக்ஸ் பண்ணுங்க. இந்திரா காந்தி அம்மையாரை பத்தி